தமிழ்நாட்டில் மக்களவைத் தொகுதிகளை மத்திய அரசோ தேர்தல் ஆணையமோ குறைப்பதாக அறிவித்தால் அதை தமிழக பாஜக ஏற்காது என பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு எம் முருகானந்தம் கருத்து தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் தொல்காப்பியர் சதுக்கம் பகுதியில் பாஜக சார்பில் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்தும் தமிழகத்தில் அனைவருக்கும் சமமான கல்வியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் தமிழக பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் 1 கோடி கையெழுத்து பெற்று பாஜகவின் மாநில நிர்வாகிகளிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மக்களவைத் தொகுதி மறுவரையை குறித்து மத்திய அரசோ தேர்தல் ஆணையமோ சொல்லவில்லை எனவும் திமுக கூட்டணி கட்சியினர் தான் கற்பனையாக சொல்லி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். அப்படி தமிழ்நாட்டுக்கு 8 தொகுதிகள் குறையும் என மத்திய அரசோ தேர்தல் ஆணையமோ கூறினால் அதை தமிழக பாஜகவும் ஏற்றுக்கொள்ளாது எனவும் அப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டால் எதிர்ப்பு கூட்டத்தில் தமிழக பாஜகவும் கலந்து கொள்ளும் எனவும் தெரிவித்தார். சம்பந்தமா எந்த தெளிவான அறிக்கையும் கொடுக்கல. மத்திய அரசாங்க அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? பிரதிநிதித்துவ அடிப்படையில் தொகுதி அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இருக்கைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு, பாராளுமன்றத்தில் இருக்கைகள் அதிகரிச்சிருக்காங்க. நம்முடைய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த பிரதிநிதித்துவ அடிப்படையில் தொகுதி அதிகரிக்கப்படுங்கிறது சொல்லியிருக்காங்க. இல்ல, கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய பல கட்சிகள் அவர்கள் இவர்களுடைய நிலைப்பாடுகள், இவர்கள் சொன்ன விஷயத்தை ஆதரிக்கிறாங்க. என்ன ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டுக்கு 8 தொகுதிகள் குறையும்னா எந்த கட்சியும் அதை ஏற்க முடியாது. தமிழ்நாடு பிஜேபி அதை ஏத்துக்காது. தமிழ்நாட்டுக்கு 8 தொகுதிகள் குறைப்போம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொன்னா, தேர்தல் ஆணையம் சொன்னா, தமிழ்நாடு பிஜேபியும் இதை எதிர்க்கும். தமிழ்நாடு பிஜேபி அன்னைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்தில் கலந்துக்கணும். அப்படி கன்னியாகுமரி அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை தொடர்பாக முன்னாள் கப்பல் ஊழியர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 2 போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அடுத்த கருங்குளத்தான் விளை பகுதியைச் சேர்ந்தவர் பரமேஷ். முன்னாள் கப்பல் ஊழியரான இவருக்கும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த தம்பதியினரான கணபதி, ஜான்சி மெரின், ஜோபிதா ஆகியோருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது பரமேஷ் பழக்கத்தின் பேரில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த தம்பதியினருக்கு அடிக்கடி பணம் கொடுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் கொடுத்த பணம் லட்சக்கணக்கில் சென்ற நிலையில் திருப்பி கேட்டபோது தம்பதியினர் கொடுக்காமல் இழுத்தடித்துள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. எனினும் பரமேஷ் கொடுத்த பணத்தை தொடர்ந்து கேட்டு வந்த நிலையில் அவரை கொலை செய்ய கணபதியும் அவரது மனைவியும் திட்டமிட்டனர். அதன்படி பரமேஷ் வீட்டில் இருந்து வெளியே வந்தபோது அவரது முகத்தில் மிளகாய் பொடியை தூவி அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளனர். இதில் பரமேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து தகவலறிந்து வந்த போலீசார் கணபதி மற்றும் அவரது மனைவி ஜான்சி மெரி ஜோபிதாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்சி அமைந்ததும் காலமுறை ஊதியம் தருவோம் என வாக்குறுதி அளித்த திமுக அரசு அதனை நிறைவேற்றவில்லை என தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், முகப்பாவனை இன்றி இடை உணவு வழங்க வேண்டும், மே மாதம் 1 மாதம் கோடை விடுமுறை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திய அவர்கள் 10 வருடம் முடித்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிதி பகிர்விலும் தொகுதி சீரமைப்பிலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளைக்கோட்டை பகுதியில் திமுக இளைஞரணி சார்பில் ஹிந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி என மத்திய அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக MP திருச்சி சிவா மற்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், திமுகவை அழிப்போம் என பலர் கட்சி தொடங்குவதாகவும் அவர் கட்சி தொடங்கிய பலருக்கு கருணாநிதி நினைவிடம் கட்டிவிட்டுதான் சென்றார் எனவும் தெரிவித்தார். இதையடுத்து பேசிய திமுக MP திருச்சி சிவா, நிதி ஆயோக் மதிப்பீட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதல் நிலையில் இருப்பதாகவும் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்தியதால் மக்கள் தொகை தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்த அவர்,
தொகுதி மறுசீரமைப்பால் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவாக ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்தார். ஒரு காலத்தில் திட்டக்குழு என்று ஒன்று இருந்தது, பிளானிங் கமிஷன். அதற்கு பதிலாக இருப்பதுதான் நிதி ஆகும். அதுதான் எந்த மாநிலத்திற்கு என்ன தர வேண்டும், ஒரு நாடு முன்னேறுகிறது என்ற புள்ளி விவரங்களை தரக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பில் செய்யப்பட்ட விவரங்கள் பல்வேறு வகைகளை மதிப்பீடு கூட்டத்தின் அடிப்படையில் 82 மதிப்பீடு பெற்று தமிழ்நாடு முதல் இடத்தில். இதை நாங்கள் ஒன்றிய அரசுக்கு பரிந்துரைகள் செய்கின்ற நிதி ஆயோக் என்ற அமைப்பு சொல்கிறது. இந்தியா விடுதலை அடைந்த போது இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை வெறும் 35 கோடி. இந்திய நாடு உயர்கல்வியில் அடுத்த 30 வருடங்களில் அடைய வேண்டிய இலக்கை தமிழ்நாடு ஏற்கனவே தாண்டிவிட்டதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை பள்ளிக்கரணையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக திமுக எம்பி கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய எம்பி கனிமொழி, நாட்டிலேயே கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கையை அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துச் செல்லாமல் புதிய கல்விக் கொள்கை எனும் பெயரில் மும்மொழி கொள்கையினை திணிப்பதை ஏற்க முடியாது என தெரிவித்தார். ஹிந்தியின் மூலம் சமஸ்கிருதத்தை திணிக்க மத்திய அரசு முயல்வதாக குற்றம் சாட்டிய அவர், சமஸ்கிருத மொழியை கற்பதன் மூலம் இந்தியாவின் கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள முடியும் எனும் தொனியில் மத்திய அரசு நடந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். நமக்கு புதிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசாங்கம் சொல்லித் தருகிறேன் என்று கொண்டு வருகிறார்கள். இந்த புதிய கல்விக் கொள்கை நாங்கள் சொல்லித் தந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ்நாடுதான் எல்லா விதத்திலும் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய மாநிலங்களிலே ஒன்றாக இருப்பது தமிழ்நாடு. தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தெல்லாம் சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் கல்லூரிகளை துவங்கியது தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சியிலே தான். அப்பதான் வெளியூர்ல போய் படிக்கணும்னா வசதி இல்லாத குடும்பங்கள்ல அனுப்ப மாட்டாங்க. பெண்களை வெளியூருக்கு போய் படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க. கல்லூரிகள்லாம் பக்கத்து ஊர்லயே பஸ்ல போயிட்டு வீட்டுக்கு வந்துட முடியும்னா வசதி இல்லாத குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளும் போய் படித்து விட்டு வர முடியும், பெண்களும் போய் படித்து விட்டு வர முடியும். அதனால்தான் இன்று உயர்கல்வியிலே நாம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். திண்டுக்கல்லில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசு திட்ட பணிகள் மற்றும் செயல்பாடுகளை தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழுவினர், மாவட்ட ஆட்சியர் சே. சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பழனி முருகன் கோயிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் பணிகள், கலைஞர் நகரப்புற மேம்பாட்டு திட்டத்தில் காந்தி தினசரி சந்தையில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ந்து அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டு வரும் அறிவுசார் மையம், சமுதாய கூடம், சாலை அமைக்கும் பணிகள் உள்ளிட்டவைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, கொடைக்கானல் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாற்றுப்பாதை போக்குவரத்து திட்டம் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், தற்போது கூட உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் இப்பிரச்சனைகள் குறித்து தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு ஊழலில்தான் சிறப்பாக செயல்படுவதாக நடிகை கௌதமி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் நடிகை கௌதமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய நத்தம் விஸ்வநாதன், திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மாணவர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள் என அனைவரையும் ஏமாற்றி விட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாகவும், மது, கஞ்சா உள்ளிட்ட போதைகளினால் வன்முறை கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாகவும் விமர்சித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய நடிகை கௌதமி, மாணவர்களின் வளர்ச்சிக்காக ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் திமுக அரசு முடக்கிவிட்டதாகவும், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் நிலவுவதில்லை எனவும் விமர்சித்தார். நாங்க பாதுகாப்பா இருக்கணும்,
அம்மா ஆட்சி காலத்துல பாதுகாப்பு இருந்தது. அம்மா ஆட்சி தொடர்ந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் 4 ஆண்டு கால ஆட்சியில பாதுகாப்பு இருந்தது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. இன்னைக்கு வீட்டை விட்டு உங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ இல்ல வேலைக்கு போயிட்டு வரும்போது பெண் குழந்தைங்க முக்கியமா, திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இல்லாத வீதியோட வாழ வேண்டிய ஒரு காலத்துல இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் நீங்க எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? பாதுகாப்பு இல்ல, வயிறு நிறைய 3 வேளை சாப்பிட முடியல. ஏன்னா அம்மா உணகம் முடக்கி வச்சுட்டாங்க. உங்களுடைய உடல் நல காப்பாத்திக்கிறதுக்கு மருத்துவ வசதி அம்மா கிளினிக் மூலியமா அனைவருக்கும் தரமான மருத்துவம் எல்லா இடத்துலயும் கிடைச்சிட்டு இருந்தது. அனைத்துமே மூடி வச்சுட்டாங்க. பாஜகவினர் என்னதான் குட்டிக்கரணம் அடித்தாலும் தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாகவோ பீகாராகவோ மாற்றிவிட முடியாது என தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் நோன்பு திறந்தார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாஜக மாநில தலைவர் ஜனநாயக எல்லைக்குள் பணியாற்றினால் எவ்வித பிரச்சனையும் இல்லை எனவும், வரம்பை மீறி செயல்பட்டால் சட்டம் தன் கடமையை செய்யும் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் மும்மொழி கொள்கைக்கு எதிரான அலை வீசி வருவதாக தெரிவித்த அவர், அரசியல், ஜாதி, மத பேதங்களை கடந்து தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை வேண்டும் என்பதை அனைவரும் கருத்தாகவும் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவின் கையெழுத்து இயக்கத்திற்கு தமிழகத்தில் வரவேற்பு இல்லை எனவும், தற்போது பள்ளிகள் வரை இவர்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தை கொண்டு செல்வதன் மூலம் பள்ளிகளுக்குள் பாஜகவினர் அரசியலை கொண்டு செல்வதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த நேரத்தில் ஒன்றிய அரசுடைய மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பை முன்னிறுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கைகளை மக்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். இந்த நிலையிலே தங்களுக்கு ஒரு ஆதரவு இருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருப்பதாக நாம் அறிகின்றோம். பரவலாக அதற்கு எங்கும் வரவேற்பு இல்லை. இந்த நிலையில பள்ளிக்கூடங்களுக்கு சென்று பிள்ளைகளிடம் வற்புறுத்த கையெழுத்து பெறுவதாக வரக்கூடிய செய்திகள் கண்டிக்கத்தக்கது. மக்களிடம் ஆதரவு இல்லாத நிலையில், மாணவ மாணவிகளிடமும் ஆதரவு இல்லாத நிலையில் வலுக்கட்டாயமாக பள்ளிகளுக்கு செல்வது, பள்ளிகளுக்குள் இவருடைய அரசியலை அவர் எடுத்துச் செல்கிறார் என்றுதான் அர்த்தம். இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கவில்லை. எனவே இது போன்ற வலுக்கட்டாயமாக கையெழுத்து பெறக்கூடிய முயற்சிகளை பாரதிய ஜனதா கட்சியினரும் அண்ணாமலை போன்றவர்களும் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்தி திணிப்பை தான் நாம் எல்லாம் எதிர்க்கின்றோமே தவிர இந்தி உள்ளிட்ட பிற மொழிகளை கற்பதை நாம் யாருமே எதிர்க்கவில்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.